கர்நாடகா ஸ்பெஷல் நெக்ஸ்ட் தோசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்பாகல் தோசை தாங்க. இந்த முல்பாகலோ ஏதோ ஒன்று, பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு டிவியில் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி ஏகப்பட்ட நெய்யை ஊற்றி வெளியே கிறிஸ்பி ஆக்கணுன்ற பேரில் நிறைய நெய் ஊற்றணும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோ நெய் எனக்கு தேவைப்படலை. ரொம்ப சூப்பராக வந்தது. யூஸ்வலாக இந்த தோசைக்கு இந்த மாதிரி தான் தவா யூஸ் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தவாவில் என்னால் ஊற்ற முடியல. ஸோ நார்மலாக இருக்கிற தோசை தவாலே எப்படி ஊற்றலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திக்காக தான் ஊற்றணும். பபுள்ஸ் நல்லா சூப்பராக வருது பார்த்தீங்களா. ஸ்டீமில் குக் ஆகணும். நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன்னா ஃபுல்லாக கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு ரெட் சட்னி, இது வந்து கார்லிக் அண்ட் சில்லிஸ் போட்டு ஒரு சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. இது கூட இந்த பொட்டேட்டோ கறி ஆர் உருளைக்கிழங்கு மசாலா போட்டதுக்கப்புறமா மேலாக்க லைட்டாக கொஞ்சம் நெய் விடுறதா இருந்தால் விடுங்க, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மேலாக்க உங்களுக்கு பொடி வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை போட்டு ஒரு மடிச்சிங்கன்னா அது ஒரு கலர் வரும் பாருங்கள். எனக்கு அந்த நெய்க்கே இவ்வளோ நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருந்தது. நான் உங்களுக்கு எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக இருக்கா, உள்ளே செம்ம சாஃப்டாக. இந்த பீனட் அண்ட் கோகோனட் சட்னிக்கு அப்பா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை மட்டும்தான் இப்படி வரும்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நான் 2வது தோசையும் நான் உங்களுக்காக ஊற்றி காமிக்கிறேன். பட் ஸ்டீம் குக் கண்டிப்பாக வேணும். ஸோ ஏன்னா டபுள் சைட் நம்ம குக் பண்ண மாட்டோம், 2வது சைடு நம்ம திருப்பி போட மாட்டோம். ஸோ அதனால் ஸ்டீம் பண்ணுறது இது மேண்டேட்ரி. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் நெய் ஊற்றி காமிக்கிறேன். அல்டிமேட்டான தோசை. சாட்டர்டே வீட்டில் இருக்கீங்கன்னா காலையில் ஊற வச்சுருங்க, நைட்டு அரைச்சிட்டு அல்டிமேட்டான தோசையை நைட்டு டின்னருக்கு சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். பட் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. எத்தனை தோசை ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா. எல்லா தோசையும் இப்படி தான் வரும். கவலையே பட வேண்டாம். நோ ஃபெயிலியர். கண்டிப்பாக சக்ஸஸான ஒரு ரெசிபி. இந்த முல்பாகல் தோசையோட ஃபுல் ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவே நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிடுறேன். பட் அல்டிமேட்டான தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கல்ல, கண்டிப்பாக பண்ணிவிடுங்க.